ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் டீப் ஃபீலிங் என்ன பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடென்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, சாரோ landing to the fast, consciousness, silence, schizophrenia, bottom of the deck, understanding. Okay, Four of Cups, Knight of Swords. Okay, Queen of Pentacles, World, Three of Wands, Ace of Pentacles. Okay. Queen of Swords, Six of Wands, Ace of Cups, the World, Page of Wands, Two of Wands, bottom of the deck. Okay. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட டீப்பான ஒரு ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், யாருக்காவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுறீங்க, பட் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் சுத்தமாக எனக்கு பீஸ் கிடைக்கல, ஃபுல்லாக வந்து பர்சன் நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். ஸோ அப்படிப்பட்டவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸோ அவங்களுமே கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டில் நீங்கள் இந்த பர்சனை நீங்கள் துரத்தி லவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூ, நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்க. ஃபாஸ்ட்டில் ரொம்ப துரத்தி நீங்கள் லவ் பண்ணிக்கிறீங்க இந்த பர்சனை ஃபாஸ்ட்டில். ஏன்னா அவங்க ஆக்சுவலி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒரு என்ன சொல்லுது, ஒரு இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் கூட பழகிற டைமில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடச்சிருக்கலாம், ஒரு 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 பீஸ் கிடச்சிருக்கலாம். கம்ப்ளீட்னஸ் சொல்லும்போது ஒரு சில உறவுகள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் அந்த பர்சன்கிட்ட நம்ம இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் கம்ப்ளீட்னஸ் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த பர்சன்கிட்ட ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் வேணும். ஸோ நீங்கள் அந்த பர்சனை விடாமல் துரத்தி லவ் பண்ணிருக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்த ஒரு ஸ்நேகம் ட்ரூவான ஸ்நேகம். ஆனால் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு நெகட்டிவ் தாட். ஓகே, மேபி இந்த பர்சன் வந்து உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம், இல்லைங்க ஈகோ ஆட்டிடியூட் காட்டிருக்கலாம், இல்லைங்க என்ன சொல்கிறது, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எப்பவும் கோவப்பட்டுகிட்டே இருக்கலாம், சும்மா எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட கோவப்பட்டே இருந்திருக்கலாம். ஓகேவா? சண்டை போட்டிருக்கலாம், ஈகோ எப்போ ஒரு பொறாமை பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம் உங்ககிட்ட. ஸோ இந்த பர்சன் பர்த்டே இந்த மாதிரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்சன் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த பர்சன் வேணும் நீங்கள் துரத்தி லவ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் ஒவ்வொரு டைம் உங்களை வந்து கோவப்படுத்தி உங்களை அழ வச்சு சண்டை போட்டு உங்களை சந்தேகப்பட்டு அந்த பர்சன் வந்து உங்களை ஹேட் பண்ணி போயிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் நீங்களே வந்து நிறைய வலி
இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய வழி நீங்கள் அனுபவிச்சு இந்த பர்சன் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, நீ கியூன் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது நீ வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, நீ எப்போ வரையோ வா, ஆனால் நீயே வா, ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருதந்த வா, இல்லைங்க எனக்கு வேண்டாம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மாறிட்டு. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு மாறுறவங்களுக்கான எனர்ஜி தான். இல்லை மேம் இப்போவும் நான் சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அவங்களுக்கான எனர்ஜி கிடையாது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் பவரில் வந்துட்டு. நீ வேணுங்கி வா, இல்லைங்க நான் வேணுங்கி நீ வா, இல்லைங்க இப்போது இந்த எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா நீங்கள் போன பிறகு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்கள் 2 பேருக்குமே ஒரு உங்களுக்கு அந்த பர்சனுக்கிட்ட ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஆகிருக்கும்ல. ஸோ அது கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த பர்சன் என்ன பண்ணுறது, ரொம்ப டீப்பான ஃபீலிங் தான் பார்க்குறோம். அந்த பர்சன் வந்து ஆக்சுவலி உங்களை வந்து மறந்துட்டு இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம் அந்த பர்சனுக்கு, இல்லைங்க அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டக் சுச்சுவேஷன் ஆகும். அந்த பர்சன் என்ன ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்கள் கூட இருக்கிற டைமில் உங்களை எப்போவுமே நீங்கள் கூட இருந்தீங்க, எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க, அப்போல்லாம் உங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். ஓகே, ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிள் இல்லை. ஸோ இதுக்கு நான் தானே காரணம், நீங்கள் இந்த அளவுக்கு மாறுறதுக்கு நான் தானே காரணம். ஸோ அந்த பர்சன் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க உங்களை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து பழைய விஷயங்கள்லாம் நினச்சி அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஃபாஸ்ட்டில் அந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த நீங்கள் உண்மையாக இருந்துக்கிறீங்க. இந்த பர்சன் தான் அவங்கள ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படுத்தி உங்களை அழ வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கலாம் அவங்கள. ஓகே, அதுக்காக அதெல்லாம் நினச்சி இந்த பர்சன் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களே ஸ்டக்காகி அங்கேயே நிற்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு நாளுமே பயங்கர வலியை கொடுத்துட்ருக்குது. அந்த பர்சன் மேபி கார்டிக்கலியாக இருக்கும், நீங்கள் வெளியே பார்க்கும்போது ஐம் ஓகேன்னு கார்டிக்கலியாக இருக்கும். ஆனால் அந்த சைலண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுது. அந்த அளவுக்கு அந்த பர்சன் வலியை அனுபவிச்சுட்ருக்காங்க. ஓகே, இருந்த அழுறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த பர்சன் ஒவ்வொரு நாளுமே அழுதுட்ருக்காங்க. ஓகே, ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் சேஸ் பண்ணாதுங்க. ஏன்னா என்ன தான் அந்த பர்சன் வந்து எத்தனை நாள் தான் அவங்க இருந்து அழுதாலுமே அதுக்கு ஒரு நேரம் வரும்ல. இப்போ என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் கொஞ்ச நாள் இருந்து அழுதாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்தி வரும், அவங்களுக்கு ஒரு ஞானம் வரும் சொல்லுவாங்க. அதுதான். ஏன்னா இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் முன்னாடி உங்ககிட்ட என்னெல்லாம் பிஹேவியர் நடந்துச்சோ அதெல்லாம் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் ஃபீல் ஆகுது. நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை தொலைச்சேன், என்னால் மிஸ்டேக்னால தானே நான் அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போச்சுது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங். ஸோ ஒரு இப்போ என்ன சொல்லுது, ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிங்களோ அதே வலி அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிச்சுட்ருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேவா, நீங்கள் சேஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா, அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த பர்சனை கொல்லுது. ஆனால் அந்த பர்சனுக்கு என்ன சொல்லுது, கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன், எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு அந்த பர்சன் ரெடியாக இல்லை, டோட்லி ஸ்டக். அப்படின்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை யோசித்து அந்த ஃபாஸ்ட்லேயே ஒரு இலூஷனில் ஒரு நெகட்டிவான விஷயத்துலேயே அவங்க மூழ்கிட்டு இருக்காங்க. டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். மேபி உங்களை மறக்கிறதுக்கு அந்த பர்சன் வந்து ஏதாவது கொஞ்சம் கெரியரோ ஒரு படிப்புலையோ ஏதாவது அவங்க கவனத்தை வந்து செலுத்தலாம் அவங்கள மறக்கிறதுக்கும். ஆனாலும் அவங்களால மறக்க முடியலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெகட்டிவ் ஆச்சு, இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து வந்தாங்க. ஸோ எதனால் அந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ யாருக்கு ரெஸ்டென்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. சூப்பர் ரீடிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சொன்ன எல்லாம் நீங்கள் இந்த கொடுக்குற சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பர்சனை வந்து உங்களை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்குது. உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த்து, நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீங்க, ஒரு ட்ரூவாக இருந்தீங்க, அது எல்லாமே கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்குமே கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கம்ப்ளீட் உங்ககிட்ட தான் அந்த கம்ப்ளீட் கிடைக்கிது, ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம எத்தனை பேரை பார்த்தாலும் பழகினாலும் இவங்க கிட்ட தான் அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைக்குது. உங்க கூட பழகும்போது அந்த பர்சனுக்குமே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஸ்நேகம் கொடுத்தீங்களோ அதே ஸ்நேகம் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்ககிட்ட உண்டு. உங்களுக்கான ஸ்நேகம் அவங்கக்கிட்ட போயிருக்குது. நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை விட டபுள் மடங்கு ஸ்நேகம் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனை உங்களை லவ் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற எப்போவுமே நீங்கள் இருக்கிற டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டோமே, ஆனால் இப்போது நீங்கள் இல்லையே, அந்த ஒரு வலி, அந்த ஒரு வேதனை அந்த பர்சனை வந்து வாழ விடலன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 12 ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்களா இருக்கும். ஓகே, 12. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன சொல்கிறது, அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணட்டும். நீங்கள் அப்படி விட்டுருங்க, சேஸ் பண்ணாதுங்க. அவங்களா வந்து ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு ரியலைசேஷன் வருது. நீங்கள் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிங்களோ அதே வலி அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அனுபவிச்சுட்ருக்காங்க. அனுபவிக்கிறனால தான் உங்களோட வலி வேதனை எல்லாமே இந்த பர்சனுக்கு புரியுது. கொஞ்ச நாள் இருந்து அழுதுட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. ஓகேவா? ஸோ யாரும் சேஸ் பண்ணாதுங்க. ஸோ அந்த பர்சன் வந்து உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க, வேறு யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு 6 of Wands வந்துருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நமக்கு Ace of Pentacles வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆஃபரை கொண்டு ஒரு நியூ பிகினிங். ஏன்னா இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். நான் சொன்னேன்ல, ஃபாஸ்ட் நடந்த விஷயங்களை நினச்சி அங்கேயே திங்க் பண்ணி அங்கேயே அழுதுட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொல்லுது, இப்போது நமக்கு உயிருக்கு உயிரான இப்போ நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ யாருமே நம்மளை விட்டு போனால் கூட நம்ம கொஞ்ச நாள் இருந்து அழுவோம்ல, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அழுது கொஞ்சம் ஹீலாகி வெளியே வருவோம்ல. அதே மாதிரி இந்த பர்சன் இப்போ மணிக்கணக்கில் அழுதுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஹீலாகி அவங்க வெளியே வருவாங்க. அப்படி ஹீலாகி வெளியே வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஆஃபரு கொண்டு ஒரு நியூ பிகினிங் பண்ணுவாங்க. ஓகே, அது இல்லாமல் என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிங்களோ அதே வலி அந்த பர்சனுமே அனுபவிக்கிறாங்க. ஸோ 2 பேரோட வலியும் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ ஒரு சக்ஸஸ் கிடைக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இதுதான் அந்த பர்சனோட டீப்பான ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.